மொழி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வியல் சார்ந்தது, பண்பாட்டு கலாச்சாரங்களை சார்ந்தது. மொழி என்பது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையோடு மிகுந்த தொடர்புடையது. இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது பிஞ்ச செருப்புன்னு சொன்னார்ல, அந்த செருப்பு எப்படி பிஞ்சதுன்னு அவருக்கு தெரியுமா? அந்த செருப்பு பிய பிய நாம யார அடிச்சோன்னு அவனுக்கு தெரியுமா? அந்த செருப்பு ஏன் பிஞ்சது, அந்த செருப்பு பிய பிய நாம யார அடிச்சோம், அப்போ இந்த செருப்பு எப்படி பிஞ்சதுன்னு அண்ணாமலை யார்கிட்ட கேட்கணும்? அந்த பார்ப்பன சங்கிகள் அவர்கள் முன்னோர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு வர சொல்லுங்க. வட இந்திய மொழிகள்ல உருவாக்கப்பட்ட அந்த புராண கதைகள் இருக்குல்ல, கட்டுக்கதைகள், புராண கட்டுக்கதைகள், இதிகாசங்கள், அது முழுக்க முழுக்க ஆபாசம் நிறைந்தது. அப்போ அவனுடைய மொழியும் இலக்கியமும் அவனுக்கு என்ன போதிக்குதுனாக்க எப்படி சதி செய்யணும் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அதுல அந்த மகாபாரதத்தை நீங்க சொன்னதுன்னு சொல்றேன். சமீபத்தில் அந்த மகாபாரதத்துல அந்த இதை எப்படி நியாயப்படுத்துவான, சூழ்ச்சியின் நோக்கம் தர்மமே ஆனால் சூழ்ச்சியும் தர்மமே. தமிழர்கள் வந்து முருகனை கொண்டாடுறாங்களே, இந்த முருகனுடைய வரலாற்றுல பாருங்க, எந்த இடத்துல சூழ்ச்சி பண்ணி ஒருத்தரை கொண்டதா இருக்கவே இருக்காது. ஆனா அவர்கள் எழுதிய கதைகள்லாம் அவர் சொல்லி கொடுக்கறது முழுக்க முழுக்க சூது, சூழ்ச்சி, காமம். நம்ம இதுல வந்துட்டு என்ன சொல்லிக்கிறோம், அறம், காதல். தமிழர்களுடைய இலக்கியங்கள் எல்லாமே காதலை கொண்டாடும். வடமொழி இலக்கியங்கள் எல்லாமே காமத்தை கொண்டாடும். அவ்வளவுதான். இதுதான் பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு வட இந்தியாவுல கும்பல் கற்பழிப்புகள் நிறைய நடந்திருக்கு. எத்தனை ரெக்கார்டு வேணும் உங்களுக்கு? இந்த சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷனுடைய ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. பிளைட்ல, ஏர்போர்ட்ல இந்தி தெரியாத நீ இந்தியனான்னு கேள்வி கேட்கறான் பாத்தீங்களா? இதெல்லாம் அதிகார திமில இருக்கவனு கேட்கறானுங்க. इस देश को ये मेरा गारंटी, इस देश को ये मेरा गारंटी, इस देश को ये मेरा போதுமே உங்க கேரண்டி. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தமிழர்களுடைய தொடர் போராட்டம், ஒரு நீண்ட கால போராட்டம்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான போராட்டம் கருவறை போராட்டம். கோயில்ல நம்ம நுழைவதற்கான கருவறை போராட்டம். அதுக்கு முன்னாடியான போராட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மொழிப்போர் போராட்டம். அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தி திணிப்புக்கு எதிராக, இந்தி ஆதிக்கத்திற்கு எதிராக அவர்கள் நடத்திய நம்முடைய முன்னோர் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்துட்டு இருக்க இந்த போராட்டத்தை அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்ற பழைய பிஞ்ச செருப்பு அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல, நம்ம தமிழ் அறிஞர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பெற்ற தாயை பழித்தவனை விட்டாலும் விட்டுவிடு, தாய் மொழியை பழித்தவனை ஒருபோதும் விட்டு விடாதே. அப்படியெல்லாம் வளர்க்கப்பட்டவர்கள் தான் நாம. இந்தியாவிலேயே மொழியை பாதுகாப்பதற்கு என்று, தன்னுடைய மொழி அழிந்து விடக் கூடாது என்பதற்காக மொழி போராட்டத்தை நடத்திய ஒரே இனம் இந்த தமிழினம் மட்டும்தான். இந்தியாவுக்கு முன்னோடி மொழிக்காக போராட்டம் நடத்தினது தமிழர்கள் தான். முன்னோடியும் நாம தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா அதற்கு முன்னோடியும் நாம தான். நம்மை பார்த்து இப்ப கர்நாடகாவில் ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு, ஒரு சில வருடங்களுக்கு முன்பு அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொன்னாரு, என்ன தெரியுமா சொன்னாரு, மொழி உணர்வை தமிழர்களை பார்த்து கத்துக்குங்க அப்படின்னு அந்த மாநில மக்களுக்கு அவர் சொல்றாரு. அப்போ ஹிந்தி என்பது அந்த மாநிலத்திற்கு அவங்களுடைய மொழிகளை ஏதோ ஒரு விதத்துல பாதித்திருக்கிறது. மொழி ஏன் அவசியம், மொழி பாதுகாப்பு ஏன் அவசியம்னாக்க, ஒரு மொழி என்பது நான் தமிழன் அப்படின்னு நான் சொல்றேனாக்க எனக்கு அடையாளம் கொடுத்தது அந்த தமிழ். இந்த நிலம் தமிழ் நிலம் அப்படின்னு நான் சொல்றேனாக்க அதற்கு அடையாளம் கொடுத்தது அந்த தமிழ். இப்ப நீங்களும் நானும் ஒன்னா இருக்கிறோம், ஒன்னா சந்திச்சுக்கிறோம், ஒரே பேசுறோம், இங்க தமிழ்னு ஒரு கூட்டம் இருக்குதுனாக்க அதற்கு அடையாளம் கொடுத்தது தமிழ். ஒரு தேசிய இனம் இந்த மண்ணுல இருக்குதுனாக்க, ஒரு தேசிய இனம் இந்த உலகத்துல வாழுதுனாக்க அதற்கு ஒரு அடையாளமாக நிற்பது தமிழ் தான். உலகம் முழுவதுமே நிலம் பிரிக்கப்பட்டது வந்து மொழியின் அடிப்படையில் தான் பிரிஞ்சிருக்குது நாடுகள், நிலத்தின் அடிப்படையில் கிடையாது. இன்னைக்கு இந்த தமிழ்நாடு மக்கள் வந்து கேரளா வரைக்கும் பாட இருந்தாங்கன்னாக்க அதுவும் தமிழ்நாடாக தான் கணக்குல வந்திருக்கும். இப்ப அங்க மலையாளம் பேசக்கூடியதாக அந்த நிலம், மலையாளம் பேசக்கூடிய மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அது மலையாள தேசம், கேரள தேசமா ஆயிடுச்சு. இந்தியாவிலுடைய மொழி வழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்தது மொழிதான். அப்போ மொழி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வியல் சார்ந்தது, பண்பாட்டு கலாச்சாரங்களை சார்ந்தது. மொழி என்பது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையோடு மிகுந்த தொடர்புடையது. ஒரு மாணவன் தாய்மொழியில படிச்சாதான் அவனுடைய அறிவுத்திறன் அதிகரிக்கும் சொல்லிட்டு பல புள்ளி விவரங்களை எடுத்து வச்சிருக்குது மேலை நாடுகள். அப்போ அந்த தாய்மொழியை அழித்து விட்டு வேறொரு மொழியை அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறனாக்க நம்முடைய வரலாறை மறப்போம், பண்பாட்டை மறப்போம், நம்முடைய மொழி சிதைந்து போவது மட்டுமல்லாமல் நம்முடைய பாரம்பரிய அறிவும் அதோடு சேர்ந்து சிதைந்து போகும். இன்னைக்கு தமிழ் இலக்கியங்கள் பல இவற்றை நம்ம இழந்ததன் காரணமாக தான் இன்றைக்கு தமிழர்களுடைய பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை இன்னைக்கு ஆதாரப்பூர்வமாக நம்மளால விளக்க முடியல. பழங்கால சங்ககால இலக்கியங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ள
பல இசைக்கருவிகள், நூற்றுக்கணக்கான இசைக்கருவிகள் இருக்கு. அந்த இலக்கியங்கள்லாம் இன்னைக்கு அழிக்கப்பட்டதன் விளைவு, நம்முடைய அடையாளங்கள்லாம் அழிக்கப்பட்டதன் விளைவு. இன்னைக்கு அந்த இசைக்கருவிகள் எங்கன்னே தெரியல. இன்னைக்கு இப்ப கூட கர்நாடகா சங்கீதத்துல ஒரு இசை பிரச்சனை வந்தது பாருங்க. அதெல்லாம் இந்த அடையாளங்கள் நம்ம மறந்தது தான். அந்த இசையே தமிழனுடைய வடிவம் தான். அதையே இன்னைக்கு நாம மறந்ததன் விளைவு, நம்முடைய மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்ததன் விளைவு, ஆரிய பண்பாட்டு சூழ்ச்சியின் விளைவால இன்றைக்கு எல்லா அடையாளங்களும் நம்ம இழந்து நிற்கிறோம். அப்போ அண்ணாமலை சொன்னார்ல, இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது பிஞ்ச செருப்புன்னு சொன்னார்ல, அந்த செருப்பு எப்படி பிஞ்சதுன்னு அவருக்கு தெரியுமா? அந்த செருப்பு பிய நாம யாரை அடிச்சோன்னு அவனுக்கு தெரியுமா? போய் அவரோட முன்னோர்கள்ட்ட போய் கேட்டு பார்க்க சொல்லுங்க. அந்த செருப்பு ஏன் பிஞ்சது, அந்த செருப்பு பிய நாம யாரை அடிச்சோம், எந்த கொள்கை சித்தாந்தங்களை உடையவர்கள் நாம அடிச்சோன்னு அவருடைய முன்னோர்கள் இருக்காங்கல்ல, RSS, BJP, சங் பரிவார் கும்பல்கள் இருக்குதுல்ல, அந்த கும்பல்கள்ட்ட போய் கேட்க சொல்லுங்க. அந்த பிஞ்ச செருப்பு எப்படி பிஞ்சதுன்னு அவருக்கு தெரியும். உடனே இந்த கும்பல் சொல்லலாம், அட காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தானே நீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினீங்கன்னு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக நடத்தணும் என்னதை விட, அங்க இருந்த பார்ப்பன சங்கிகள் இருக்காங்கல்ல, பார்ப்பனியம் பேசக்கூடிய சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட சங்கிகள் இருக்காங்கல்ல, அவர்கள் இந்தியா முழுவதும் அனைத்து அமைப்புகளையும் அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஊடுருவிக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரான போராட்டமா தான் நம்ம இது பார்க்கணும். ஏன்னா காலம் காலமாக தமிழ் மொழியை அழித்து கொண்டிருப்பவர்கள் அந்த கும்பல்கள் தான். தமிழை அழித்து விட்டு அவருடைய மொழியை இங்க புகுத்தணும், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற மொழிகளை அழித்து விடணும், இந்தியாவை ஒற்றை குடையின் கீழே ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே தேர்தல், இந்த நிலைப்பாடுகள்லாம் அந்த தோன்றதுல இந்த சிந்தனை, அதெல்லாம் இந்த பார்ப்பனிய சனாதன சிந்தனை. அப்போ நாம எதிர்த்து போராடுறது காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை எதிர்த்து அன்னைக்கு நாம போராடல. மொழி வைத்தியமாக இந்த கொள்கை சிந்தாந்தம் இருக்குல்ல, தேசிய மொழிகளை எல்லாம் அழித்து விட்டு ஒற்றை மொழியை கொண்டு வரணும் ஒரு சிந்தாந்தம், பார்ப்பனிய சனாதன சிந்தாந்தம் இருக்குல்ல, அதற்கு எதிராக தான் நாம போராடணும், அதைத்தான் நாம முன்னிறுத்தணும். அப்போ இந்த செருப்பு எப்படி பிஞ்சதுன்னு அண்ணாமலை யார்கிட்ட கேட்கணும்? அந்த பார்ப்பன சங்கிகள் அவர்கள் முன்னோர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு வர சொல்லுங்க. அப்பதான் தெரியும் இந்த செருப்பு ஏன் பிஞ்சதுன்னு, நம்ம எதால போட்டு அவனை அடிச்சோம், அதனால எவனை போட்டு அடிச்சு அது பிஞ்சதுன்னு அப்பதான் அண்ணாமலைக்கு தெரியும். சங்கிகள் என்ன சொல்றானாக்கா, ஏன் மொழியில கூட இந்த அளவுக்கு அரசியலை கொண்டாடுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மொழி அரசியல் இது எந்த அளவுக்கு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, மொழியில ஏன் அரசியல் கொண்டு வரணும்னு இவன் நினைக்கிறான்ல. நான் வந்து இந்தி படிப்பதற்கு நாங்கள் எதிரி கிடையாது, இந்தி மொழி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு நாங்கள் எதிரி கிடையாது, இந்தி மொழிக்கே நாங்கள் எதிரி கிடையாது. நாங்க தமிழகத்துல மட்டும் ஒரு குரல் பாருங்களேன், ரொம்ப தெளிவா ஒழிக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளும் நல்லா இருக்கணும், அத்தனை மொழிகளுக்கு சமமான உரிமை கொடுங்க. இப்ப கூட சமஸ்கிருதத்துக்கு வந்து 1000 கோடிக்கு மேல நிதி ஒதுக்குனாங்க. தமிழ் மொழிக்கு 60 கூட என்னமோ தான் ஒதுக்குனாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னாக்க, அவனுக்கு ஏன் ஒதுக்குறன்னு நாங்க கேட்கல, சமஸ்கிருதத்துக்கு ஏன் 1400 கோடி கொடுத்தன்னு நாங்க கேட்கல. அந்த மொழியை நீங்க வளர்த்தெடுங்க, இன்னும் பரப்புங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. எங்கள் மொழிக்கு ஏன் முக்கியத்துவம் தர மறுக்கிறீங்கன்றதான் கேட்கிறோம், எங்களுக்கு ஏன் வஞ்சிக்கிறீங்கன்றதான் கேட்கிறோம். நீங்க கன்னடத்தை கொண்டு போங்க, இந்தியா முழுவதும் கொண்டு போங்க, அதை ஏன் கொண்டு போறீங்க நாம கேட்கல. அந்த மனப்பான்மை தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்குது. எல்லா மொழிக்கும் சம உரிமை கொடுங்க தான் நம்ம கேட்கிறோம். அந்த மொழியை எங்க மேல நீங்க திணிக்கும் போதுதான் எங்களுக்கு கோபம் வருது. இப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து நாங்க தமிழை படிக்க கூடாதுன்னு சொல்றோமா, இல்ல இந்தியை தான் நாங்க படிக்கக்கூடாது சொல்றோமா, இல்ல ஆங்கிலத்தை படிக்கக்கூடாது சொல்றோமா, கன்னடத்தை தான் படிக்கக்கூடாது சொல்றோமா? நாங்க விருப்பப்பட்டவங்க எந்த மொழினாலும் படிங்க, ஆனால் சட்டப்பூர்வமாக நீ இதை படித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து திணிக்காதீங்கன்னு நாங்க சொல்றோம். எனக்கு ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசையா? எனக்கு எவ்வளவோ ஹிந்தி பிரச்சார சபா தமிழகத்துல இருக்குது, ஹிந்தி பள்ளிக்கூடங்கள் இருக்குது, நாங்க போய் கத்துக்க போறேன், எனக்கு விருப்பம் தான் கத்துக்க போறேன். நீ கத்துக்கிட்டே ஆகணும்னு கொண்டு வந்து திணிக்கிற இடத்துல தான் இங்க பிரச்சனை வருது. இங்க நிறைய ஹிந்தி வர்றது தமிழ்நாட்டுக்குள்ள, தமிழ்நாட்டு மக்கள் ஹிந்தி படிக்கிறதுனால அப்படி என்ன பெருசா தமிழுக்கு பாதிப்பு வந்துட போகுதுன்னு தானே சங்கிகள் கேட்கறாங்க. இல்ல, என்ன பாதிப்புகள் வந்துட போகுதுன்னு அவன் கேட்கறான்ல, அவன் மொழியை கொண்டு வரும்போது அவனுடைய அரசியலையும் இங்க கொண்டு வந்து சேர்ப்பான். ஏன்னா தமிழ் மொழியில இருக்கக்கூடிய அத்தனை இலக்கியங்களுமே அறம் சார்ந்தது, அறத்தை பேசக்கூடியது, நீதியை பேசக்கூடியது. நம்ம கிட்ட நீதி நூட்கள் இருக்குது, நன்னெறி நூட்கள் இருக்குது. நம்முடைய திருக்குறளை எடுத்து பார்த்துங்க, அதுல முழுக்க அறம் சார்ந்த பேச்சுக்கள் தான் இருக்கும். ஆனால் அவர்களுடைய இந்தின்னு மட்டும் சொல்லல, வட இந்திய மொழிகள்ல உருவாக்கப்பட்ட அந்த புராண கதைகள் இருக்குல்ல, கட்டுக்கதைகள், புராண கட்டுக்கதைகள், இதிகாசங்கள், அது முழுக்க ஆபாசம் நிறைந்தது, வன்முறை நிறைந்தது, சதிகள் நிறைந்தது. அப்படி ஒரு நூலை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூல்கள்லாம் பாருங்க. ஒருத்தன் வீர மரணம் அடையறானா நெஞ்சில தான் விழுப்புண் வாங்கணும், முதுகுல விழுப்புண் வாங்கினாக்கா அது இழிவுன்னு சொல்றது. ஆனா அவருடைய அந்த நன்னெறி நூல்கள் இருக்குல்ல, அவருடைய புராணங்கள், இதிகாசங்கள் இருக்குல்ல, அதுல வந்து கர்ணன் வந்து தேர காலில் அமுக்கி சதி செய்து கூட கொல்ல சொல்லுவான். மாறு வேடமிட்டு கர்ணன்ட்ட போய் கவச குண்டலத்தை பிச்சையை வாங்கி மாறு வேட போட்டி மாதிரி மாறு வேடமிட்டு போயிட்டு கர்ண குண்டலத்தை பிச்சையா வாங்கி, கவச குண்டலத்தை பிச்சையா வாங்கி அவனை சதி செய்து கொள்வார்கள். அப்போ அவனுடைய மொழியும் இலக்கியமும் அவனுக்கு என்ன போதிக்குதுனாக்க எப்படி சதி செய்யணும் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அதுல அந்த மகாபாரதத்தை நீங்க சொன்னதுன்னு சொல்றேன்,
சமீபத்தில் அந்த மகாபாரதத்துல அந்த இதை எப்படி நியாயப்படுத்துவான, சூழ்ச்சியின் நோக்கம் தர்மமே ஆனால் சூழ்ச்சியும் தர்மமே. இல்ல இதுதான் அவர்கள் கத்துக் கொடுக்கிறது, குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கிறது. நீ என்ன வேணாலும் பண்ண. தமிழர்கள் அதாவது தமிழர்கள் வந்து முருகனை கொண்டாடுறாங்களே, இந்த முருகனுடைய வரலாற்றுல பாருங்க, எந்த இடத்துல இருந்து சூழ்ச்சி பண்ணி ஒருத்தர் கொன்னதா இருக்கவே இருக்காது. ஆமா, நேருக்கு போரிடுவாங்க. எதிரி கூட புறமெதுகிட்டு ஓடக்கூடாதுன்றதுல உறுதியா நின்னதான் நம்மளுடைய முருகனுடைய புராணத்துல இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு, தமிழர்கள் எழுதிய கதைகள்ல. ஆனா அவர்கள் எழுதிய கதைகள்ல அவர் சொல்லி கொடுக்கிறது முழுக்க முழுக்க சூது, சூழ்ச்சி, காமம். நம்ம இதுல வந்துட்டு என்ன சொல்லி கொடுக்கோம், அறம், காதல். தமிழர்களுடைய இலக்கியங்கள் எல்லாமே காதலை கொண்டாடும், வடமொழி இலக்கியங்கள் எல்லாமே காமத்தை கொண்டாடும். அவ்வளவு அதான் சொல்றல. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்தி மொழி தமிழ்நாட்டுக்குள்ள வரதால என்ன பிரச்சனை கேட்டீங்களா, இதுதான் பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு வட இந்தியாவுல கும்பல் கற்பழிப்புகள் நிறைய நடந்திருக்கு. எத்தனை ரெக்கார்டு வேணும் உங்களுக்கு? இந்த சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷனுடைய ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. இந்தியா முழுவதும் எங்க அதிக அளவுல பாலியல் பலாத்காரங்கள் நடக்குது, கொலை கற்பழிப்புகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு அரசினுடைய டேட்டாவை நீங்க பார்த்தாலே தெரியும். தென்னிந்திய மாநிலங்களை விட வட இந்திய மாநிலங்கள் அதிகமா இருக்கு. பண்பாட்டு விஷயத்துல நான் இன்னொரு விஷயத்தோட நுட்பமா பாக்குறது என்னன்னாக்கா, நம்ம ஊர் கிராமப்பகுதியில் இப்ப நடக்குது இடத்துல மஞ்சள் நீர் ஊற்றுன்னு சொல்லி நடத்தும். ஆமா, மஞ்சள் தண்ணி ஊத்துறதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டான பாயிண்ட் வரைக்கும். மஞ்சள் தண்ணி ஊத்துறது வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பெண் தான் விரும்பப்படுகின்ற, தான் காதலிக்கிற அந்த அதுல கூட அந்த காதலை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அழகான ஒரு சூட்சமான ஒரு விஷயத்த பண்ண. இதே வட மாநிலங்களை ஹோலி கொண்டாடுறான். ஆமா, இந்த ஹோலி வந்து முழுக்க முழுக்க பெண்களை இழிவுபடுத்துறது, ஈவ் டீசிங் பண்றதுக்கே முக்கியமான காரணமா இருக்கு. சமீபத்திய இப்ப நடந்த இந்த ஹோலி பண்டிகையில ஒரு இஸ்லாமிய பெண் பர்தா அணிந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணு மேல அந்த ஹோலி தண்ணிய சில பசங்க வந்துட்டு அடிக்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி எல்லாம் நடந்திருக்கவே நடக்காது தொடர். அதான் தொடர், இது மட்டும் தான் நீங்க பாத்தீங்க. இன்னொரு வீடியோ போன ஹோலியில என்ன தெரியுமா வந்துச்சு, ஒரு பெண்ணினுடைய மார்பகம் முழுவதும் அந்த கலர் பொடியில போட்டு தேய்ச்சி அது சர்ச்சையாகி வைரலாகி கேஸ் போடுற அளவுக்கு போனச்சு தெரியுங்களா? அதுதான் இப்ப தமிழ்நாட்டுல நடக்குமா? நம்ம இதுல அந்த அதான் இது அறம் சொல்லி கொடுத்தாரு. தமிழர்களுடைய இலக்கியங்கள் அறத்தை கத்து கொடுத்ததுனால நம்ம கிட்ட அந்த அதை பார்த்தாலே நமக்கு கோவம் வருது. ஆமா, ஆனா இவனுங்களுக்கு வந்து பார்த்து இங்க தமிழனுக்கு காதல்னா என்னன்னு தெரியும், காமம்னா என்னன்னு தெரியும், தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கோம் நாம. ஆமா, இது எல்லாமே எங்க யாருக்கிட்ட எப்படி இது பண்ணணும்னு தமிழனுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. நேரடியா சொல்லல, இலக்கியங்கள் மூலியமா சொல்ல. ஒரு காதலை எப்படி வெளிப்படுது, உலகத்திலே காதலுக்கு இலக்கணம் வகுத்து கொடுத்த ஒரே மொழி தமிழ் மொழிதான். காதல் எப்படி தோன்று, காட்சி பிழையில இருந்துட்டு ஊழல் குறைத்தீர்த்துகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் பேசி இருக்கிறது தமிழ் சங்க இலக்கியம். திருக்குறள் எல்லாம் அவ்வளவு டீப்பா சொல்லியிருப்பாங்க, அவ்வளவு டீப்பா திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு. நாம அதுக்குள்ள எல்லாம் ரொம்ப டீப்பா போனோம்னாக்கா அது வேற மாதிரி நிகழ்ச்சி இல்ல. ஆனா இது என்னன்னாக்கா, நாம எப்படி இதை வகைப்படுத்தி எங்கெங்க எது இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவத தமிழ் மொழி அவ்வளவு அழகாக நம்முடைய இலக்கியம் அறம் சார்ந்து போதித்து, அன்பு சார்ந்து போதித்து, காதல் சார்ந்து போதிக்கிறது. ஆனால் அவர்களுடைய புராணங்களும் இதிகாசங்களும் அதெல்லாம் சொல்ல போனா கொச்சை. தாயுடன் உறவு கொண்டது, பெற்ற மகளோடு உறவு கொண்டது, இது மாதிரி பல கொச்சையான நிகழ்ச்சிகள்லாம் அவர்களுடைய இதிகாசங்களும் புராணங்களையும் இருக்கு. அப்போ அதை பின்பற்றி அதை தங்களுடைய சிந்தாந்தங்களாம ஏற்றுக்கொண்டவர்கள் அதை மூளை புத்தியோட தமிழகத்துக்குள்ள வரும்பொழுது, தூத்துக்குடியில ஒரு பொண்ணை கற்பழிச்சாங்களே தெரியுங்களா, வட மாநிலத்தவர்கள் கும்பலா சேர்ந்து கற்பழிச்சு கொண்டு அந்த இறால் பண்ணைய சூறையாடின சம்பவங்கள்ல நிறைய நடந்திருக்குது. அப்போ இதுக்கு தான் நாம பயப்படுறோம். அந்த கொள்கை சித்தாந்தங்களை உள்வாங்கி கொண்டவர்கள், அந்த மொழியில் இருக்கக்கூடிய ஆபாசங்களை உள்வாங்கி கொண்டவர்கள் இங்கே வந்தால் என்ன நிகழும் அப்படின்னா, இது உடனே ஒரு வாதம் வைப்பானுங்க. இங்க இருக்கக்கூடிய சில தற்குறிகள் என்ன தெரியுமா விவாதம் வைப்பானுங்க, ஹிந்தி கத்துக்கிட்டாக்கா நம்ம தொழில் வாய்ப்பு பெருகுமே, நம்ம இந்தியா முழுக்க போய் பயணம் செய்யலாமே, இந்தியா முழுக்க பயணம் செஞ்சு நம்ம வியாபாரத்தை பெருக்கலாமே அப்படின்ற ரீதியில் இங்க இருக்கக்கூடிய தற்குறிகள் பேசும். ஆனா உண்மை நிலை என்ன தெரியுமா, இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பலதரப்பட்ட மொழிகள் இருக்குது. இந்தி பேசக்கூடிய மொழி மாநிலங்கள் எடுத்தாலே எண்ணிக்கை குறைவுதான். பல மாநிலங்களுடைய தாய்மொழிகள் இன்று அழிந்து கொண்டிருக்கிறது. நமக்கு 2 மொழிகளுங்க. அறிஞர் அண்ணா சொல்லுவாரு, அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்தி எதற்கு அப்படின்னு கேட்பாரு. நம்ம உலகம் முழுவதும் தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம் நமக்கு தொடர்பு மொழியாக இருக்குது. நம்முடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கு நமக்கு தமிழ் மொழி இருக்குது. இப்ப இடையில எதுக்கு இந்தி? நம்ம ஒரு காலத்துல தமிழ்நாட்டில இருந்து வெளியில பிழைப்புக்காக போனாங்க உண்டு. நம்ம மும்பைக்கும் சரி, கர்நாடகத்துக்கும் சரி, வெளியில் மாநிலங்களுக்கு பிழைப்புக்கு போனவங்க உண்டு. அன்னைக்கு இங்க இருந்து அங்க போனவங்க தமிழை நீங்க கத்துக்கன்னு அங்க போய் எவன்ட்டையும் நம்ம சொல்லல. நீ தமிழை கத்துக்கடா நம்ம மராட்டிய மும்பையில போய் நம்ம சொல்லல, கர்நாடகாரன் போய் நீ தமிழை கத்துக்கடா நாம போய் சொல்லல. ஆனா தமிழ்நாட்டுக்கு இப்ப பிழைக்க வராங்க. தமிழ்நாட்டுல இருந்து இன்னைக்கு வெளியில போகக்கூடிய எல்லாம் டாக்டராகவும் இன்ஜினியர்ஸாகவும் வெளில போறோம். ஆனா தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வரக்கூடிய, கூலிகளாக பிழைப்புக்கு வரக்கூடிய வட இந்தியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ நான் ஒத்துக்க மாட்டேன். இது வந்து வட இந்திய தொழிலாளிகள் சொல்லல, ஓகேங்களா? இங்க வந்துட்டு இங்க பஜ்ஜி கடை இருக்குன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி நாம வந்து கேட்கக்கூட. வட இந்திய தொழிலாளிகளோ
இல்ல வட இந்திய இந்த சிறு வியாபாரிகள் இவர்கள் சொல்ல கிடையாது. 2 பானிபூரி கொடுங்கன்னு சொல்லிட்டு யார எப்படி கேட்பீங்க? பானிபூரிக்காக வந்துட்டு ஹிந்தி கத்துக்கணும்னு சொல்றது நம்மளுடைய மயிலாப்பூர் கூட்டம். இதுக்கு ஒரு சொல்லுது. அப்ப வாட்ச்மேன் அவங்கதான் இருக்காங்க, அதனால ஹிந்தி கத்துக்கணும்னு சொல்லிட்டு அவனுங்க வந்துட்டு இது பண்ணாங்க. முக்கியமா எங்க தெரியுமா? ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல டிக்கெட் கவுண்டர்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கவங்க, ரயில்வே அதிகாரிகள், ரயில்வே போலீஸ், இவனுங்க உனக்கு ஏன் ஹிந்தி தெரியாதுங்க? பிளைட்ல ஏர்போர்ட்ல ஹிந்தி தெரியாத நீ இந்தியனான்னு கேள்வி கேட்கறான் பாத்தீங்களா? இதெல்லாம் அதிகார திமிழ்ல இருக்கவனு கேட்கறானுங்க. பிழைக்க வரவன் வந்துட்டு அவன் அந்த மொழியை கத்துக்கிறான். இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். கடந்த ஆண்டு கர்நாடகாவுல ஆட்டோ பயணத்துல ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கர்நாடக தாய்மொழியாக கொண்டு ஆட்டோ ஓட்டுநர் போடுறாரு. அங்க படிக்க வந்த ஒரு பெண் பிள்ளை, உங்களுக்கு ஹிந்தி தெரியாதா, ஹிந்தி கத்துக்க சொல்லும் போது அந்த ஆட்டோ டிரைவர் அதை வீடியோவை ரெக்கார்டு பண்ணி எதிர்ப்பு தெரிவித்த சம்பவமும் இருக்கு. அப்போ வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பெரும்பான்மை, அவன் உழைக்கும் இடத்துல இருக்கிறானும் சரி அல்லது அதிகார மட்டத்துல இருக்கிறானும் சரி, அவனுடைய மென்டாலிட்டி என்ன இருக்குனாக்க ஹிந்தி தான் தேசிய மொழி அவர்கள் இருக்கிறாங்க. பிரச்சனைக்கு காரணம் அவங்க சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதான் எப்படியோ அவர்களுக்கு ஊட்டி அனுப்பி விட்டாங்களோ அல்லது இவர்கள் கற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு என்ன இருக்குனாக்க வந்துட்டு அங்க மட்டும் இல்ல, சில தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சில சிபிஎஸ்இ பள்ளிகள் ஆமா இப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. என்னுடைய நட்பு வட்டாரத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஹிந்தி தாய்மொழின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இந்த நாட்டுல சிபிஎஸ்இ பள்ளிகள். இதுக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்குறான்னு கேட்கறதுக்கு டைம் இல்லை. ஆமா, ஒரு நாள் நான் அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கும் போது, அங்கிள் நீங்க ஏன் வந்துட்டு ஹிந்தி எல்லாம் அப்போஸ் பண்ணி, ஹிந்தி நம்ம நாட்டோட நேஷனல் லாங்குவேஜ் அபிஷியல் லாங்குவேஜ், இந்தியாவுக்கு வந்துட்டு அப்படி இல்லை. அப்படி இருந்தா 18 மொழிகள் இருக்கணும்னு ரூல் இருக்குது. அப்படின்னா நம்ம 18 சாசன மொழிகளும் இந்தியாவோட ஆட்சி மொழிகள் தான். சாசனம்னா என்ன அர்த்தம்? ஆட்சி தான் அர்த்தம். ஆமா, அப்படிங்க 18 மொழி. ஆனா வந்துட்டு ஹிந்தின்றது கண்டிப்பா ஆட்சி மொழிகள், அது ஒரு அல்பிசம் நம்ம சொல்லி. ஏன்னா இது எங்க சொல்லிக்கூட பள்ளிகள்லயே சொல்லிக் கொடுக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு. ஸோ பேரண்ட்ஸ் வந்துட்டு பேசிக்கான சில விஷயங்கள், நமக்கெல்லாம் சைன் தீட்டா காசு தீட்டாலாம் தெரியாது. ஆமா, ஆனா தமிழ்ல திருக்குறள்ல 4 குறள் தெரியும். ஆமா, ஓகே, இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். பொது அறிவுல இந்தியாவுக்கு தேசிய மொழின்னு ஒண்ணு கிடையாது. அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்னாக்க, பொது பட்டியல்ல இருக்கக்கூடிய கல்வியை பிரிச்சு பழையபடி மாநில பட்டியலுக்குள்ள கொண்டு வர வேண்டிய அவசியம். இதுதான் முதல் வேலையா நம்ம செய்ய வேண்டியது. நம்ம மொழியை காக்கணும் அப்படின்னாக்க, நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம வளர்த்தெடுக்கணும்னாக்க, பொது பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை பிரித்து எடுத்து வந்து மாநில பட்டியலில் சேர்க்கிறது தான் இதற்கு ஒரே வழியாக இருக்கும். அப்போ ஹிந்தி திணிப்பு எதற்காக நாம எதிர்க்கிறோம்னு இப்படி பல காரணம் நாம வைக்கிறோம். இதுல சொல்றாங்கல்ல வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு இல்ல அப்படின்னு சொன்னாங்கல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் வட மாநிலத்திற்கு தொழிலுக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க சொல்லுங்க பாப்போம். வெளிநாடுகளுக்கு போறாங்க. ஏன்? அவன் இன்ஜினியராகவும் போறான், டாக்டராகவும் போறான், மருத்துவராக, என்னென்னவோ செவிலியராக. என்ன பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்றேன். இன்னைக்கு வந்துட்டு ஒருத்தர் ஒரு மொழி கத்துக்கணும்னு அவசியம் கூட இல்ல. ஆமா, இன்னைக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வந்திருக்கு. டெக்னாலஜி will help you. ஆமா, டெக்னாலஜி உனக்கு வந்துட்டு எந்த ஒரு மொழியை நீ தெரியலனாலும் எங்க போனா ஒண்ணுல கூகுள் லென்ஸை ஓபன் பண்ணி, ஆமா, அங்க இருக்க போட்டோஸ் எடுத்தாலே உனக்கு டிரான்ஸ்லேட்ன்ற பட்டன் அழுத்தினாக்க மொழியில வந்து தாய்மொழியில. சோ வந்துட்டு இங்க நீ எந்த மொழியில வந்துட்டு நீ உன்னோட தாய்மொழி உனக்கு தப்பு இல்லாம பேச எழுத தெரிஞ்சா போதும், உலகத்துல இருக்க நீ எந்த மொழியோட கம்யூனிகேட் பண்ணலாம். இப்போ வந்து 90% அக்யூரன்சி வந்துட்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க. இன்னொரு 10% அக்யூரேட்டா வந்து இன்னொரு 10 வருஷத்துக்குள்ள அப்பப்ப அவன் தாய்மொழி இருந்தா போற, உலகத்தின் எந்த மூலையிலயும் எங்க வேணாலும் இன்னைக்கு வர்த்தகம் பண்ண முடியும். எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு ஆங்கிலம் முழுசாலாம் தெரியாது. ஆனா நான் இன்னைக்கு உட்காந்துட்டு ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம்னாக்கா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி அழகா தமிழ் அடிச்சனா அது இங்கிலீஷ்ல கொடுக்குது. ஏஐ டெக்னாலஜி வேற இருக்குது, அது இன்னும் சாட் ஜிபிடி இன்னும் அக்யூரன்சி கொடுக்குது. ஆமா, இப்படி இருக்கும்போது அவர்கள் ஏன் இதை தொடர்ந்து திணிக்கிறது அல்லது இந்தி பேசக்கூடிய அலுவலர்களை நியமிப்பு இதெல்லாம் ஏன் செய்யறாங்கனாக்க, தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு. நீ என்ன சொல்றது, நான் சொல்றது நீ கேளு அப்படின்றதுல அவர்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தான் சாதி கொழுப்பை பிடிச்சி தொங்கிட்டு இல்லாம, பூணூலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம, சாதி வெறியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம, பொதுமக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள். இன்னும் சொல்ல போனா அவர்கள் மக்களுக்கானவர்கள். நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா, யாராவது நம்ம பக்கம் வருவாங்க, சாதியை மறுப்பாங்க, கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க, நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம். நீ பாப்பான் வராத, நீ இப்படி பேசிட்ட இங்க வராத, இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க.